ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு அருமையான ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்கீமோட நேம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம். இந்த ஸ்கீம் பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், அதாவது என்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் நீங்க மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல மெச்சூரிட்டி பீரியட் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா ப்ரீமெச்சூர் க்ளோஸரும் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்டெண்டோ பண்ணிக்கலாம். இதை பத்தின விரிவான தகவல் 1 by 1 பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் நீங்க மெச்சூரிட்டி பீரியடானா 5 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு பாஸ்புக் எடுத்துட்டு போங்க. அந்த பாஸ்புக்கோட சேர்த்து அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது யார் பேர் மேல அக்கௌண்ட் இருக்கோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த டேட்ல இறந்துட்டாங்களோ அந்த டேட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த வட்டியோ அந்த வட்டியை ஆட் பண்ணி தருவாங்க. ஒருவேளை இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்து ஜாயிண்ட் அக்கௌண்டோட இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்களோட மனைவியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணணும் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு அந்த மனைவிக்கு ஒரே ஒரு எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியால வரணும். அப்போ மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் நீங்க கண்டினியூ பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்ல இன்னொரு சூப்பரான பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னா, இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி நாங்கள் இந்த அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கௌண்ட் நீங்கள் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுலேருந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு 1 வருஷம் முன்னாடி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்க இந்த அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றப்போ எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ, அதாவது எவ்வளவு வட்டி சதவீதம் இருக்கோ அந்த வட்டி மட்டும்தான் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால இன்னொரு செம்மையான பெனிஃபிட் இருக்குங்க. அது என்னன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோசர். அதாவது நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எப்ப வேணும்னாலும் நீங்க இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா. ஒருவேளை நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 1 வருஷம் கழிச்சு நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான வட்டியும் ஆட் பண்ணி தரமாட்டாங்க. ஒருவேளை வட்டி உங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்ணியிருந்தாலும் அந்த வட்டியை நீங்க கட்டியிருக்க அசல்ல இருந்து கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 1 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்குள்ள அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த காசுல இருந்து 1.5% கழிச்சுட்டு தாங்க தருவாங்க. ஒருவேளை நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு 5 வருஷத்துக்குள்ள இந்த அக்கௌண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு காசு கட்டியிருக்கீங்களோ அந்த காசுல இருந்து அதுக்கு ஈக்குவலா 1% கழிச்சுட்டு தாங்க தருவாங்க. ஒருவேளை இந்த அக்கௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணாம கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட், அதாவது எத்தனை வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களோ, அதாவது கண்டினியூ பண்ணிருக்கீங்களோ அத்தனை வருஷம் கழிச்சு இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான டிரெக்ஷனும், அதாவது எந்த விதமான காசும் மைனஸ் பண்ணாம அப்படியே தந்துடுவாங்க. நீங்க கட்டியிருக்க அமௌண்ட் பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றின மற்ற தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 60 வயசு மேல இருக்க தனிநபர் யார் வேணும்னாலும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ரிட்டையர் ஆன சிவிலியன் எம்ப்ளாயீஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க 55 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு மினிமம் ஏஜ் 55, மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ள இருக்கணும். இன்னொரு கண்டிஷனும் இருக்குங்க, அவங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க இல்லையா, அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது பென்ஷன் அந்த மாதிரி வாங்குவாங்க இல்லையா, அந்த பென்ஷன் வாங்கின 1 மாசத்துக்குள்ள இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் யாராச்சும் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான மினிமம், அதாவது குறைஞ்சபட்சம் 50 வயசுல இருந்து அதிகபட்சம் 60 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல சிங்கிள் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்க மனைவி கூட மட்டும்தான் நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும்.
இந்த மாதிரி நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் மொத்தமும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னா அவங்களுக்கு மட்டும்தான் முழு உரிமையா இருக்கும். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்க்கான டெபாசிட் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாங்க. இதுல நீங்க குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க இதுக்கு மேலேயும் இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியாம அந்த அக்கௌண்ட் உடனடியா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்ட் பண்ற அந்த அமௌண்ட்க்கு ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பிஓ போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்கான வட்டி ஆட் பண்ணி தருவாங்க. ஒருவேளை இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற பர்சன் டாக்ஸ் பே பண்றவங்க, அதாவது இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்களா இருந்தாங்கன்னா செக்ஷன் 80C கீழே உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தின தகவல் பார்க்கலாங்க. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதால உங்களுக்கு அதிகபட்சமா 8.2% வட்டியா கிடைக்கும். இந்த வட்டி உங்களுக்கு குவார்டர்லி பேசிஸ், அதாவது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த வட்டி உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த வட்டியை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது வித்ட்ரா பண்ணிக்கலாம்னா நீங்க இந்த வித்ட்ரா பண்ணாத அமௌண்ட்டுக்கு எந்த எக்ஸ்ட்ரா வட்டியும் ஆட் பண்ணி தரமாட்டாங்க. இந்த வட்டி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட்க்கு ஒரு வருஷத்துல 50,000 ரூபாய் வட்டி வந்துச்சுன்னா அந்த வட்டிக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. ரிமைனிங் அமௌண்ட் தான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2, ஆதார் அண்ட் பேன் கார்டு, அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.